ரைட். ஸோ மெட்டாஃபேஸ் 1, ஓகே, பிகாஸ் மியாசிஸ் பார்த்துட்ருக்கோம். மியாசிஸில் வந்து எல்லா ஃபேஸும் 2 times வரும். ப்ரோஃபேஸ் 2 times வரும், மெட்டாஃபேஸ் 2 times வரும், அனாஃபேஸ் 2 times, டெலோஃபேஸ் 2 times. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மியாசிஸ் உடைய ஃபர்ஸ்ட் மெட்டாஃபேஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா பைவேலண்ட் குரோமோசோம்ஸ் அலைன் ஆன் தி ஈக்குவட்டோரியல் பிளேட். ஸோ இந்த ஈக்குவட்டோரியல் பிளேட் இருக்கு இல்லையா, ஆர் யூ கேன் ஆல்சோ கால் தெம் as மெட்டாஃபேஸ் பிளேட். ஸோ இந்த பிளேட்டில் வந்து பைவேலண்ட் டேர்ம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, பைவேலண்ட் குரோமோசோம்ஸ். இந்த பைவேலண்ட் மீனிங் என்னென்னா, இந்த பைவேலண்ட் நம்ம டெட்ராடும் சொல்லுவோம். ஓகே, ஸோ பைவேலண்ட் சொல்லும்போது யூ வில் see that என்னெல்லாம் இருக்குன்னா there are 2 centromeres. ஓகே, 2 சென்ட்ரோமியர் அண்ட் 4 குரோமாட்டிட் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் chromatid 1, chromatid 2, chromatid 3 and chromatid 4, 2 centromeres. இது சேர்த்தா தான் we call them as bivalent, okay, or tetrad. கிளியரா? ஸோ இந்த bivalent and tetrad இருக்கு இல்லையா, they are aligning. ஓகே, எங்கே அலைன் ஆகிட்டுருக்கு? ஈக்குவட்டோரியல் பிளேட், மெட்டாஃபேஸ் பிளேட் இல்லை அலைன் ஆகிட்டுருக்கு. ஓகே, அண்ட் you can see that they are aligning one upon the other இல்லையா, ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் இருக்குது. எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இல்லை இல்லையா, you can't see them like this. இப்படி கிடையாது இல்லையா, இங்கே ஒன்று. ஓகே, அண்ட் பிசைட் பக்கத்துலேயே வந்து இன்னொன்று இப்படி அலைன்ட் ஆகலை. ஓகே, நாட் லைக் திஸ். எப்படி அலைன் ஆயிருக்கு? ஒன் அப்பான் தி அதர் இல்லையா, திஸ் ஒன் and கீழே இன்னும் ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அது இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் தே ஆர் கோயிங் டு செப்பரேட் தி ஹோமோலாகஸ் குரோமோசோம். பிரிய போகுது, அதுதான் ஒன் அப்பான் தி அதர் இருக்குது. ஓகே, தென் அப்புறம் என்ன நடக்கும்னா the microtubules from the opposite poles, okay, of the spindle attached to the kinetochore of homologous chromosome. இங்கே பார்த்தீங்கன்னா kinetochore வந்து microtubule attach ஆகுது. And interestingly, each centromere receives microtubule or spindle fiber by one of the centromere. ஒரு centromere, ரெண்டு centromere attach ஆகுது, any one, okay, from any one of the pole, either from the pole above them or pole below them, எப்படி இருக்கலாம். And இந்த arrangement இருக்கு இல்லையா, இது random. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு ப்ளூ, ஓகே, மூணாவது வந்து ரெட்டில் இருக்குது இல்லையா. திஸ் இஸ் ப்ளூ 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 ரெட்டில் இருக்குது. ஓகே, மேலே பார்த்தோன்னா ரெட் ரெட் ப்ளூ இருக்குது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் ரேண்டம்லி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, தெர் இஸ் நோ ப்ராப்பர். எல்லாம் கீழே வந்து பெட்ரோல் மட்டும் கீழே வரணும், மெட்டல் மட்டும் மேலே வரணும், அப்படி கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் ரேண்டம். ஓகே, அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரேண்டம்னஸ் they provide a law or a system which we call as independent assortment. நம்ம genetics படிக்கும்போது பார்ப்போம். Okay, which means each pair has lined up independently, okay, to other pair. Okay, so they are totally independent. For example, இங்கே paternal and maternal இருக்கு வச்சுக்கோங்களேன். இங்கே மேலே எப்படி இருக்குது, இங்கே maternal and paternal இருக்குது, சரியா. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, they are free to choose. there is no hard and fast rule. ஓகே, ஸோ இது நம்ம இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் சொல்கிறோம். நீங்கள் சின்ஸ் யூ ஆர் ஆல்ரெடி இன் 12th, ஸோ நீங்கள் வந்து ஜெனடிக்ஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா, லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டு, ரைட்டா. இந்த லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் இன் த மெட்டாஃபேஸ் பிளேட் இன் a random order. Okay, there is no proper order, this is just a random order. Okay, independent order. Okay, now fourth point, now both chromatids of one homologous are attached to the kinetochore microtubule from one pole, not from both pole. Yeah, ஏதாச்சும் ஒரு pole தான், both pole கிடையாது. Then the chromatid of the other homologous are attached to the microtubule from the opposite pole. Okay, so one from bottom இருந்துச்சுன்னா other from the top இருக்கும். So no centriole, okay, makes spindle fiber with, okay, or no chromosome makes spindle fiber with both of the centromere. Both of the centriole, ரெண்டு centriole இருந்து attach ஆகாது, ஏதாச்சும் ஒரு centriole தான். Okay, so spindle fiber either comes from one pole, not from the both pole. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு pole இருந்து வராது, ஏதாச்சும் ஒரு pole இருந்து தான் இருக்கும். ஓகே, நாட் ஃப்ரம் தி போத் போல். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இருந்து ஒன்று அட்டாச் ஆகிருக்கு வச்சுக்கோங்களேன், இது கீழே இருந்து ஒன்று அட்டாச் ஆகிருக்குன்னா, ஓகே, திஸ் இஸ் அட்டாச் வித் தி பாட்டம் ஒன், ப்ளூ ஒன் ஒன்லி. ஓகே, திஸ் இஸ் நாட் அட்டாச் வித் தி ரெட் ஒன். ரெட் ஒன் கூட ஆகலை, ரெட் ஒன் மேலே இருந்து வருது. ஏன் இப்படி அரேஞ்ச்மெண்ட் இருக்குது? பிகாஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் தான் வி கேன் செப்பரேட் தி ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட் பண்ணணும்னா சென்ட்ரியோலேருந்து வர ஸ்பிண்டில் இருக்கு இல்லையா, ஏதாச்சும் ஒரு ஸ்பிண்டில் கூட தான் அட்டாச்சாக இருக்கும், நாட் வித் தி போத் ஸ்பிண்டில். கிளியராக இந்த பர்டிகுலர் ஸ்லைடு? ஓகே, எங்கேயாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, ரைட். ஸோ லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட்.
So next is anaphase 1. Okay, when metaphase 1 is finished, anaphase 1 begins, and anaphase 1 job enna to separate the homologous chromosome. Important. Okay, anaphase 1 la enna nadakum, homologous chromosomes separated. Okay, homologous chromosomes separate agum. Sister chromatin diagram la indha diagram eduthu neenga pathinganaale sister chromatin சேர்ந்து தான் இருக்கு. Okay, ஒரே centromerல வந்து still you are seeing that the sister chromatids are together. Okay, they are together, சேர்ந்து தான் இருக்கு. They are not yet separated, separate ஆகல. Okay, so sister chromatids are together while the homologous chromosomes are homologous chromosome என்ன ஆகுது, they got separated. Super இல்லையா, homologous separate ஆயிடுச்சு, sister chromatids சேர்ந்து இருக்கு. Okay, now the homologous move towards opposite pole guided by the spindle apparatus. So the spindle apparatus, do you remember spindle apparatus? Spindle apparatus means, okay, இங்க இருக்க centrioles and spindle fibers சேர்ந்தாதான் spindle apparatus. Okay, கீழே இருக்கு இல்லையா, இது எல்லாம் சேர்ந்தாதான் spindle apparatus. Okay, so spindle apparatus என்ன பண்ணுது, it guides for the movement of homologous chromosomes. எங்க மூவ் ஆயிட்டு இருக்கு, opposite directionsல இல்லையா, homologous chromosomes are moving in opposite directions, and because of the they are guided by the spindle apparatus. அப்புறம் என்ன ஆகும், sister chromatid cohesion persists at the centromere, causing the two chromatids of each chromosome to have as a unit towards the same pole, which means, okay, பிரிஞ்சு போகும்போது sister chromatid ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். why, because of sister chromatid cohesion persists. cohesion என்ன, attachment இல்லையா. ஓகே, அட்டாச்சாக இருக்கும் சென்ட்ரோமியரில், அதனால ரெண்டு சிஸ்டர் குரோமாட்டிட்ஸும் சேர்ந்து இருக்கும். however the homologous chromosomes are separated and they are moving towards the opposite pole. opposite pole பார்த்து மூவ் ஆயிட்டு இருக்கு. கிளியரா? anaphase என்ன crucialனா homologous chromosomes separate ஆகும், sister chromatids separate ஆகாது, they are still associated, attached with the centromere. okay, எப்படி இது மூவ் ஆகுது, they are guided by the spindle apparatus guide பண்ணுது. okay, yes, sister chromatid சேர்ந்து இருக்கு because of the cohesion, okay, between the sister chromatid. இந்த ஸ்லைட் கிளியரா உங்களுக்கு? okay, let's move to next slide. so after anaphase 1, okay, the next is telophase. okay, and you know that telophase is just the reversal of prophase ஓட ரிவர்சல் தான் வந்து telophase. பட் என்னன்னா இங்கே ஃபுல்லாக பண்ண முடியாது, பிகாஸ் த செல் ஹேஸ் டு கோ மியோசிஸ் டூ நடக்கணுமா வந்து எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, ரைட்டா. ஸோ என்ன நடக்குது பாருங்கள், த நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் நியூக்ளியோலஸ் ரீஅப்பியர்ஸ். ஓகே, ரீஅப்பியர் ஆகும், சைட்டோகைனசிஸ் ஃபாலோ ஆகும் இதுக்கப்புறம். ஓகே, சைட்டோகைனசிஸ் ஃபாலோஸ் அப் அண்ட் திஸ் மே கால்ட் as dyad ஆஃப் தி செல். டயாட் இருக்கு இல்லையா, அந்த டயாட் அண்ட் டெட்ராட் மாறி வரும். ஓகே, ஸோ இதனால இது கொஞ்சம் கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, டயாட்னா என்ன, டெட்ராட்னா என்ன. ஓகே, சி டெட்ராட் அப்படி சொன்னோன்னா இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஆக்சுவலி இது டெட்ராடாக இருந்தது இல்லையா. ஸோ ஐ வில் மேக் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ வி ஹாவ் 2 centromere and 4 chromatid இல்லையா. பார்க்க தெரியுது இல்லையா உங்களுக்கு, இங்கே 2 centromere இருக்குது, இது ஒரு சென்ட்ரோமியர், அப்புறம் வந்து இது ஒரு சென்ட்ரோமியர், 2 சென்ட்ரோமியர். ஓகே, அண்ட் குரோமாட்டிட் 1 chromatid 2 chromatid 3 chromatid அண்ட் 4 chromatid இருக்குது. இதை நம்ம என்ன சொல்கிறோம், இதை நம்ம டெட்ராட் சொல்கிறோம். ஓகே, சொல்லுமா. ஒரு பைவேலன்ஸ் சொல்கிறோம். வாய்ஸ் பிரேக்கிங் ஆகுதா, மழை பெய்யுதா உங்கள் ஏரியாவில்? மேபி பிகாஸ் ஆஃப் ரெயின். ஓகே, ரெயின்னால இருக்கலாம், செம்ம மழையாக இருக்கே அதனால் இருக்கலாம். கேட்கலையா? சரியா? ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் பேர் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்கள் ரெக்கார்டட் செஷன் உங்களுக்கு தரேன், டோன்ட் வரி. சரியா? ஸோ இது வந்து டெட்ராடாக இருக்குது. டெட்ராட் அதுக்கு பிரியும் இல்லையா, ஹோமோலாகஸ் குரோமோசோம் பிரியும் இல்லையா. ஓகே, பிரிகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே ஒன்று வந்துடும் இல்லையா, இங்கே ஒன்று வந்துடும். ஓகே, அதே மாதிரி ஆப்போசிட் போல்லையும் போயிடும் இல்லையா, தி கோ டு ஆப்போசிட் போல். இங்கே எத்தனை நம்ம குரோமாட்டிட் தெரியுது, 1 chromatid 2 chromatid. அதே மாதிரி இந்த ஆப்போசிட்லேயும் 4 இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு, மொத்தம் இங்கே எவ்வளோ இருந்துச்சு, இங்கே 4 இருந்துச்சு இல்லையா மொத்தமாக. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது இல்லையா.
ஸோ அதனால this we call as dyad. ஓகே, இதுவும் dyad. ஓகே, இது ரெண்டுமே வந்து dyad. ஸோ டெட்ராடா இருந்தது, டயாடா மாறிடுச்சு. ஓகே, கிளியரா? ஸோ ஹியர் ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, செல் டயாடா மாறிடுச்சு இல்லையா? அதாவது மேலேயும் டயாடா இருக்கும். ஓகே, அதே மாதிரி அடுத்த செல் இருக்கு இல்லையா, அதுலேயும் டயாடா இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ டயாட். ஓகே, ஸோ தே ஆர் இன் டயாட் கண்டிஷன், டயாட் அண்ட் டயாட் கண்டிஷனில் இருக்கும். ஃபைன். ஓகே, அப்புறம் என்ன? So when telophase 1 begins, each cell, okay, each half of the cell has a complete haploid set, இல்லையா? Which means இதுவும் N மாறிச்சு, இதுவும் N ஆயிடுச்சு இல்லையா? Both having haploid set. Diploid கிடையாது, இன்னும் haploid. Okay, and haploid எப்படி இருக்கு? Duplicated chromosomes. Duplicated chromosomes means duplicated chromosomes என்னன்னா sister chromatid இல்லையா? So இந்த chromatidum இந்த chromatidum எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏ இருந்துச்சுன்னா இங்கேயும் ஏ இருக்கும். டூ யூ ரிமெம்பர்? ரைட்டா? ஸோ அதனால் தே ஆர் டூப்ளிகேட்டட் இல்லையா? அதான் டூப்ளிகேட்டட் குரோமோசோம்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகே, ஆனாலும் என்னென்னா கிராசிங் ஓவர் நடந்திருக்குல்ல பேக்கெட்டின் ஸ்டேஜில், அதனால சில பகுதி இருக்கு இல்லையா, சில போர்ஷன் மே ஹாவ் பார்ட் ஆஃப் நான் சிஸ்டர் குரோமாட்டிட் இல்லையா? non-sister chromatid உடைய part இருக்கும். Why? Because of crossing over. Right, very good. Okay, so அதனால because of crossing over, okay, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? As each chromosome composed of two sister chromatids, one or both chromatid includes region of non-sister chromatids. Okay, region of non-sister chromatid. இதுதான் region. Okay, region of non-sister chromatid. இங்கே பார்க்குறோம் இல்லையா? இந்த diagramல பார்த்தாலுமே we can see that these are regions of non-sister chromatids. ingeyum or iduvum. Okay, or iduvum. Okay, they are the parts of non-sister chromatid. So once telophase முடிஞ்சதும் என்ன ஆகும்? cytokinesis நடக்கும். and cytokinesis ல வந்து there is a division of cytoplasm. Okay, cytoplasm divide ஆயிரும். Okay, எப்படி? simultaneously, which means இங்க nuclear membrane லாம் form ஆகுது. Okay, nucleus லாம் appear ஆகுது. and parallelly வந்து cytokinesis initiate ஆயிரும். Okay, and because of cytokinesis we will find two numbers of haploid daughter cells இல்லையா? ரெண்டு haploid daughter cells கிடைக்கும். and the cleavage இருக்கு இல்லையா, maybe furrow form, furrow type இருக்கும். furrow type இதில் இருக்கும், animal cellsல இருக்கும், or plate cell type which you see in plant. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சிடும். ஸோ cytokinesis முடிஞ்சிடுச்சு, which means we just finish meiosis 1 முடிஞ்சிடுச்சு. கிளியரா?